இது ஹோண்டா ஜாஸ் பெட்ரோல் வண்டி. இந்த வண்டியில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் கேட்டிங்கன்னா லேட் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. வண்டி லேட் ஸ்டார்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம ஃபிசிக்கலாக வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். இப்போ நான் கிராங்க் பண்ணுறேன். இன்னுமே ஸ்டார்ட் ஆகலை. இவ்வளோ லாங் கிராங்க் எடுத்து ஸ்டார்ட் ஆகலை. சில நேரம் இந்த மாதிரி ஆகுங்களா? ஓகே, சில நேரம் இவ்வளோ லாங் கிராங்க் எடுத்து ஸ்டார்ட் ஆகலை. திரும்ப இன்னொரு அட்டெம்ப்ட் பண்ணலாம். கிராங்க் ஆகுது ஆனால் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவீங்க மேடம் நீங்கள்? அன்னைக்கு வந்து இப்படி ஆனப்போ விட்டுட்டோம் டோட்டலாக. விட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்டார்ட் பண்ணப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, ஸ்கேன் பண்ணினதில் 3 எரர் கோடு வருது. என்னென்ன எரர் கோட்னா த்ராட்டல் பொசிஷன் சென்சார் ஏ வோல்டேஜ் லோ, த்ராட்டல் பொசிஷன் சென்சார் பி வோல்டேஜ் லோ, ஆக்சிலேட்டர் பெடல் சென்சார் பி வோல்டேஜ் லோ. இந்த ஸ்கேன் பண்ணி பார்த்தது பேஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட் சொல்கிறத வச்சு என்ன பண்ணால் நீங்கள் ஆக்சிலேட்டர் பெடலையும் இந்த த்ராட்டல் பெடல் இருக்கு இல்லையா, த்ராட்டல் யூனிட் இதையும் மாற்ற வேண்டியது இருக்கும். ஆனால் நாங்கள் மாற்ற போகிறது இல்லை. ஏன்னா நம்ம இன்ஃபர் பண்ணி பார்க்குறச்சோம் அதோட வோல்டேஜ் லோவாக இருக்குது. வோல்டேஜ் லோவாக இருக்குன்னா ஒன்று இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் இதோட ஈஸியாக ஃபால்ட் இருக்குது. இன்னொன்று ஃபண்டமெண்டல் என்னென்னா இப்போ இருக்கிற இந்த பேட்டரியும் ஃபால்ட் இருக்கலாம். ஸோ இந்த பேட்டரி சரியான சார்ஜினாலும் ப்ராப்ளம் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறது, ஜம்ப் ஸ்டார்ட் வச்சுருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. வாங்க தேங்க்யூண்ணா. வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அதே எரர் வருதா அப்படின்னு பார்ப்போம். இப்போ அது எரர் கூட இல்லை. ரீடேட்டா ஸ்ட்ரீமில் போயிட்டு செக் பண்ணுறேன். ஆக்சிலேட்டர் பெடல் சென்சார்ஸை இப்போ நான் ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். சரியாக தான் ஒர்க் ஆகுது. வியூவர்ஸ், இந்த வண்டியை பொறுத்தவரையில் ஈஸியமோ இல்லை ஆக்சிலேட்டர் பெடல் சென்சாரோ இல்லை த்ராட்டல் பாடியோ ப்ராப்ளம் கிடையாது. இந்த வண்டியில் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி தான் ப்ராப்ளம். பேட்டரி வந்து போதுமான அளவு வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கொடுக்க முடியும். சரியா, ஃபார் லாங் சஸ்டெயினாக. ஸோ இதுதான் ப்ராப்ளம். அதனால தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஸ்கேன் பண்ணி மட்டும் எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது. ஸ்கேன் பண்ணிவிட்டு அதை இன்ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணுவோம். இந்த வீடியோ கிளாரிட்டி கொடுத்துருன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இன்னும் நீங்கள்